சார் சட்டமன்றத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க சார். நமக்கு என்னன்னு புரியல சார். துரைமுருகன் பேசுறாரு, அன்பில் மகேஷ் பேசுறாரு. ஏன் இந்த இங்கிலீஷ்ல பேசி? பெரியார் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் இன்னைக்கு சட்டசபையில அமைச்சர் ஒரு ஆங்கிலத்தில் பேசுவதை இல்லாமல் போயிருக்கும் அல்லவா? இல்ல சார், பார்லிமெண்ட் நினைச்சிட்டாங்களா சார்? அங்க போய் பேசுறேன் தெரியல. பார்லிமெண்ட்ல போய் தமிழ்ல பேசுறாங்க. கனிமொழியா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், தமிழ்ல பேசுறாங்க. அங்க போயிட்டு தமிழ்ல பேசுறாங்க, இங்கே வந்துட்டு இங்கிலீஷ்ல பேசுறாங்க. ஏன்னா அப்பதானே சார் அவங்களுக்கு புரியாது. அங்கதான் அந்த இது கருவி மாட்டினா தெரியும். கமலஹாசன் பேசினா மட்டும் தான் சிக்கல் வரும். கருவியே குழம்பிடும், குறன்னு ஆயிடும். அது லைவ் டெலிகாஸ்ட் பாத்துறீங்களா? அந்த அதிகாரி எப்படி இருக்கணும்னா மின்னல் வேகத்துல செயல்படுறவரா இருக்கணுமா. முதல்வர் ஒண்ணு பேசி முடிச்ச உடனே எதிர்கட்சி தலைவர் பேசுறாருன்னா டப்புன்னு கட் ஆகிடும். எதிர்கட்சி தலைவர் பேசும்போது முதல்வர் இடைமறிச்சு பேசுறாருன்னா டப்புன்னு ஆனாக்கி அது அவரு அப்படின்ட்டாலும் டப்புன்னு கட் பண்ணிடணும். கேமரா ஒரே சைடே இருக்கணும். எதிர்கட்சியில யாராவது உட்கார்ந்துருக்காங்கன்னு கூட தெரியக்கூடாது. நேற்று வேல்முருகன் சண்டை போட்டுருக்காருல்ல, கேமரா எங்க இருந்தது? வெறுமனே சபாநாயகர் இருக்கு. நீங்க உட்காருங்க, நீங்க பேசுங்க. வெள்ளக்கோயில் சாமினாதான் நீங்க இது பண்ணுங்க, நீங்க பேசாதீங்க, நீங்க உட்காருங்க. இப்படி இவரு ஏன் வேல்முருகனுக்கு காமிச்சா என்ன கெட்டு போகுது? சரி, இருட்டுக்கடை அல்வா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா திமுக அரசு கொடுப்பது உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொல்லியிருக்காரு சார். உருட்டுக்கடை அல்வா நல்ல கான்செப்ட். அது இவ்வளவு நாளா நான் சொல்லுவேன்ல, செஸ் கேம் மாதிரிதான் அரசியல். அதாவது யார் அஃபென்ஸ் எடுக்கிறாங்களோ எதிராளியே அஃபென்ஸ் எடுக்க விடாம டிஃபென்ஸ்லயே வைக்கிறது. பாரு, ஆட்சி கவலை போகுது, இது கூட்டணி ஆட்சி ஆகணும் அப்படின்னு வாங்க. கூட்டணி ஆட்சிலாம் இல்லைங்கன்னு பதில் சொல்ல வைப்பாங்க. எடப்பாடி முதலமைச்சர் இல்லையாம, எடப்பாடி இல்ல அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு பதில் சொல்ல வைப்பாங்க. இப்படியே கருத்தை உருவாக்கி அஃபென்ஸ். இப்ப அவங்க ஏடி அடிக்கிறாங்க. நேரு சொல்லிட்டு பாருங்க, ஹோட்டல்ல 3 நாளா தண்ணி தேங்கி கிடக்குது. நேரு சொல்லிட்டாரு சார், வெள்ள வரதை யாராலையும் தடுக்க முடியாது. இயற்கையை யாரும் தடுக்க முடியாதுயா, போயா அப்படின்ட்டாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் தடுக்கும் வல்லமை எங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னாரு. என்னாச்சு? பேயாது நினைச்சிட்டாரு. பாடுறா அப்படின்ட்டு அடிச்ச உடனே ஐயோ வெள்ளம் சேர்ந்துச்சா, அப்ப மழை பெஞ்சா வெள்ளம் தான்ப்பா வரும், மழை பெஞ்சா தண்ணி வரும்னு சொல்லாம போயிட்டாங்க. வணக்கம், நான் முத்தலீஃப். ஒரு பத்திரிகையாளராக அரசியல் விவாதங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேன். அரசியல் விவாதங்கள் நாகரிகமான முறையில் அவதூறு இல்லாமல் இருக்கணுன்றது என்னுடைய பெருத்த எதிர்பார்ப்பு. அதை ஓரளவு நான் ஈடு செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன். என்னை போலவே அதே எண்ணத்தோட வள்ளுவம் வலைக்காட்சியும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. எங்களை போன்ற பலருடைய பேட்டிகள் எடுத்து ஒரு அவதூறு இல்லாமல் முறையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பழக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். சட்டமன்றத்தில் 2-3 நாட்களாக தொடர்ந்து பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்றணும்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஒரு முன்னாள் நீதிபதியும் ஆணையை அமைச்சிருக்காரு போல முதல்வர். எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விவகாரத்தை? ஆணவ படுகொலை இவங்க வந்தது சமூக நீதி அரசுன்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆணவ படுகொலைன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை சங்கர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது தமிழ்நாட்டையே ஒழிக்க வருது. அதுக்கு முன்னாடியே கண்ணகி முருகேசன், அதற்கு பிறகு எவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் இவர்கள் சமூக நீதி, பெரியார் அது இதுன்னு உருட்டினாலும் இதை பற்றி அக்கறை கிடையாது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த சுர்ஜித்துக்கு ஆதரவாக அந்த கவின் தானே கடைசியாக ரொம்ப இது. இப்போ திண்டுக்கல் கவின் மேட்டரில் சுர்ஜித்துக்கு ஆதரவாக, அந்த வெட்டின பையனுக்கு ஆதரவாகவே போஸ்ட் போடுற அளவுக்கு இன்றைக்கி சமூக வலைதளங்களில் அந்த ஜாதி வெறி அதே ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, முன்ன பயந்து கேட்டு இருந்தவன் சமூக வலைதளங்களில் ஒழிஞ்சிக்கிட்டுலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி விஷயம் ப்ளஸ் கட்சிக்குள்ளேயே தொண்டர்கள் மத்தியிலேயே ஒவ்வொரு கட்சியும் ஒரு கொள்கைகளை இயங்குறாங்கல்ல. அப்போ அந்த கொள்கைனா அதில் இந்த மாதிரி விஷயங்களை வெறுக்கிற மாதிரி அந்த தொண்டர்களை தயார்படுத்தணும். ஆனால் அப்படிலாம் கிடையாது. கட்சினா இதெல்லாம் வந்து நாங்கள் இப்படி தான் முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி. அப்போ இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கட்சியுடைய தலைமையிட்டே அந்த பார்வை இல்லை. ஏன் இல்லை? தலைமை வந்து அந்த கொள்கையெல்லாம் விட்டு விலகி வந்துட்டாங்க. வியாபாரம் ஆயிடுச்சு இன்னைக்கெல்லாம். அப்போ இந்த விஷயத்தில் நம்ம இவ்வளோ சீரியஸாக பார்க்கணும், இதுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரணுன்ற பார்வையே இல்லை. இன்னொரு பக்கம் இந்த பட்டியலின மக்களுக்காக போராடுறோன்னு சொல்லிக்கிட்டு அப்பப்போ யாராவது திட்டிடுவாங்களோ அப்படின்ட்டு போய் தலைவரை பார்த்து பண்ணுங்க அப்படி இப்படின்னு ஊட்டிகிட்டு இருக்கு. இதில் சட்டமன்றத்தில் எத்தனை போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன், ஆரம்பத்திலேயே இவர் அதிமுக ஆட்சியில் சவுந்தரராஜன் கேட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சிபிஎம் இதை வற்புறுத்தி
அப்புறம் விடுதலை சிறுத்தைகள்லாம் சட்டமன்றத்தில் பேசி இவர் வழக்கம் போல் அதெல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி விட்டா. அதுக்கப்புறம் இவர் உள்துறை அமைச்சகத்தில் லெட்டர் கொடுத்து திருமாவளவன் அதை கொண்டு வந்து அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கேட்க இவர்கள் அதை பற்றியே கவலைப்படாமல் கம்முன்னு இருக்கிறாங்கன்னு அன்றைக்கி ஒரு தடவை புலம்புனார் திருமாவளவன். அப்புறம் தான் இது ஆணவ கொலையுடைய அப்டேட்டு. இப்போ சமீபத்தில் ஒரு தடவை போயிட்டு ஆணவ கொலை சம்மந்தமாக நாங்கள் பேசிட்டு வந்தோம்னா அவங்க வந்து நாங்கள் உடல்நலம் விசாரிக்க வந்தோம், அவங்க உருட்டினாங்க. அப்போ இவருடைய பார்வையெல்லாம் ஆணவ கொலை சம்மந்தமாக எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக இவர்களுக்கு இந்த கரூர் சம்பவம் இந்த மற்ற சம்பவங்கள்லாம் பெரிய அடி விழுந்துச்சு. அப்போ அதை ஈடுகட்டது என்ன பண்ணுறது? சரி ஓரளவுக்கு இதை பண்ணலாம். ஆணவ கொலை ஏன் இதை சொல்ல வரேன்னா, அன்னைக்கு தான் திருமாவளவன் போய் இவரை பார்க்குறாரு. யாரை? முதல்வர் பார்க்குறாரு. ஆனால் வெளியில் வந்து என்ன பேட்டி கொடுக்குறாரு? சாதி பெயர்களை நீக்கியதற்கு பாராட்டு. ஆணவ கொலை சம்பந்தமாக வலியுறுத்தினா சொல்லலை. ஆனால் சட்டமன்றத்தில் அன்னைக்கே என்ன வருது? ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வரதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறோம். அப்போ ஆணையம் தான் அமைக்கிறாங்க. அந்த ஆணையம் வரதுக்குள்ள ஆட்சி போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஆட்சி வந்து அவர்கள் அதை நிறைவேற்றுறதுக்கு அக்கறை எடுக்கணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அவர் ஆணையம் நாளைக்கு என்ன சொல்லலாம்? நாங்கள் முடிவெடுத்தோம்ல, ஆணையம் அமைச்சல இவங்க தான் பண்ணல அப்படின்ற மாதிரி உருட்டலாம். இல்லை இவர்களே போராட்டமும் நடத்தலாம். ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும். அரசே பாஜகவோட இருக்கிற மதவெறி அரசு இது, அதனால தான் அந்த சனாதன பார்வையில் இருக்கிறனால தான் கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னு உருட்டலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதாகுது. ஆனாலும் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஏதோ ஒரு முன்முயற்சி, நல்ல விஷயம். எல்லாரும் போய் அவரவர்கள் கருத்தை தெரிவிக்கலான் இருக்கிறாங்க. அதுக்கான கால வரம்புலாம் நிர்ணயிக்கலை. விரைவில் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அது எப்போ? ஒரு வருஷமாக ஆகலாம், 6 மாதமாக ஆகலாம். தேர்தல் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி போயிடும். சார், ஆனால் ஒரு மாநில அரசு நினைச்சா ராஜஸ்தான் போல சட்டமன்றத்திலே இதை சட்டமாக்கி நிறைவேற்ற முடியும். முடியும். ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு இதை தயாரித்து கொடுங்கன்னு ஒரு சட்ட நிபுணர் குழுவை போட்டு உடனே அடுத்த சட்டமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். அவரும் அதோடைய இதை கருதி நிறைவேற்றி தருவார். இவங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. அதனால தான் கமிஷன் போடுறாங்க. ஏன் அந்த கமிஷனை அந்த ஆட்சிக்கு வந்தீங்களா அப்ரூவ் பண்ண வேண்டியதுதானே? போட்டிருக்கலாம். இல்லை நடுவில் பிரச்சனைலாம் வந்துச்சு. சுர்ஜித் விஷயத்துக்கு அப்புறம் போட்டால் கூட ஓடி இருக்குமே. ஒரு 5 மாதம் 6 மாதம் ஆயிருக்கும்ல. இவர்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. திரைப்படத்தில் தான் இவர்கள் மாமன்னன், இப்போ இந்த மாதிரி செல்வராஜ் இந்த மாதிரி ஆட்களை கூட வச்சுக்கிட்டு சினிமாவில் அப்படி வீரம் பேசுவாங்க. நிஜ வாழ்க்கையில் சினிமாவில் எளிய மக்களுடைய துயரத்தை பார்த்து வருத்தப்படுவாங்க. ஜெய்பி பார்த்தேன் என் இதயமே இதாக அடித்தாதுன்னு. நிஜ வாழ்க்கையில் அஜித்குமார் விஷயத்தில் வலிப்பு வந்து இறந்தான்னுவாங்க. சினிமாவில் ஏழை எளிய மக்களுடைய இதெல்லாம் பார்த்து கண்ணீர் வருது எங்களுக்கு. கண்ணி தானே கையில் வச்சுருப்பாரு. ஆனால் தூய்மை பணியாளர் விஷயத்தில் கூலிப்படம் போய் பார்க்க போவாங்க. அது ஒரு காங்கிரஸ்கார் சொல்லுவார், கூலிப்படம் பார்த்து தான் அவர் அதில் அரிய பல கருத்துக்களை தெரிந்து கொண்டு அந்த மக்களுக்காக அவர் நல்ல செய்ய வந்திருக்காரு அப்படின்னு. அதனால் இவர்கள் வாழ்க்கைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்றது தான் இதெல்லாம் உதாரணம். ஓகே சார், சட்டமன்றத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க சார். எனக்கு புரியல சார். துரைமுருகன் பேசுகிறாரு, அன்பில் மகேஷ் பேசுகிறாரு. ஏன் இந்த இங்கிலீஷில் பேசி? அவர்கள் பெரியார் மட்டும் பிறந்திருக்காவிட்டால், ஓகே இன்னைக்கு சட்டசபையில் அமைச்சர் ஒரு ஆங்கிலத்தில் பேசுவதை இல்லாமல் போயிருக்கும் அல்லவா? பெரியார் மட்டும் இல்லாவிட்டால் அப்படின்னு சொல்கிறது கூட இருக்கும். யாருக்கு தானே? ஆனால் இருமொழி கொள்கைன்றது தமிழ் தான் வாழணுன்றது. ஆனால் அரசாணை உட்பட ஆங்கிலத்தில் தான் இருக்கும். நம்ம இவர் இப்போ தான் தமிழில் போடுறாரு. செம்மட்டி வாங்கணும் தமிழில் போடுறாரு. டிஆர்பி ராஜா அவர் ட்வீட்லாம் பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷில் தான் இருக்கும். அவர் யாரை திட்டினா கூட இங்கிலீஷில் தான் திட்டுவார். அப்போ நம்மளாம் நடுவில் பேசியிருந்தோம், தமிழ் வளர்க்குறேன் அதை வளர்க்குறேன்றீங்க. அமைச்சர் ஒருவரே அவருடைய ட்விட்டரில் இங்கிலீஷில் தான் அவர் எப்பவுமே போட்டுக்கிட்டு இருக்காருங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு தமிழில் போடுறாரு. அந்த மாதிரி இவர்கள் அந்த ஆங்கிலம் பேசுறதெல்லாம் வந்து ஆங்கிலம் பேசுறது, வெளிநாட்டுக்கு போனால் கோட்டு சூட்டு போட்டு போகிறது, இது எல்லாமே என்னன்னா ஒரு விதமான வெளிப்பாடு. இல்லை சார், பார்லிமெண்ட் நினச்சிட்டாங்களா சார்? அங்கே போய் பேச தெரியல. பார்லிமெண்ட்டில் போய் தமிழில் பேசுகிறாங்க. கனிமொழியாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், தமிழில் பேசுகிறாங்க. அங்கே போயிட்டு தமிழில் பேசுகிறாங்க, இங்கே வந்துட்டு இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ஏன்னா அப்போ தானே சார் அவங்களுக்கு புரியாது. அங்கே தான் அந்த இது கருவி மாட்டினா தெரியும். கமல்ஹாசன் பேசினா மட்டும் தான் சிக்கல் வரும். கருவியே குழம்பிடும், குறன்னு ஆகிடும். அது அரே கே போல்தா அப்படின்னு. அந்த மாதிரி மற்றவங்க பேசினா புரியும். என்னன்னா நான் சொன்னதான், பெரியார் மட்டும் பிறந்திருக்காவிட்டால்
இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் பாருங்கள் எல்லாரும் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள் அப்படின்ற மாதிரி வந்து சார் சட்டமன்றத்தில் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவருக்கும் முதல்வருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. வெளிநடப்பு பண்ணுறாங்க, திரும்ப உள்ள வராங்க. ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு ஒரு ஆண்டில் வந்து குறிப்பிட்ட நாட்கள் வந்து சட்டமன்றத்தை நடத்தும்னு சொன்னார். ஆனால் திட்டமிட்டபடி அது நடத்துறது இல்லை. ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? குறிப்பிட்ட நாள் இல்லை, 2 வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியாக வச்சாங்க. ஒன்று சட்டமன்ற நிகழ்ச்சிகளை லைவ் டெலிகாஸ்ட், உள்ளது உள்ளபடி லைவ் டெலிகாஸ்ட்னா தானே அர்த்தம். ஆமாம். 2வது வருடத்திற்கு 100 நாள் சட்டமன்றம். இவங்க 5 வருஷத்துக்கே 150 நாள் தான் நடத்திக்கிறாங்க. அது கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதோட கம்மியாக இருக்கும். அப்போது இதுதான் இவர்கள் லட்சணம். லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துறீங்களா? அதில் வந்து அதிகாரி எப்படி இருக்கணும்னா மின்னல் வேகத்தில் செயல்படுறவராக இருக்கணுமா. அதாவது முதல்வர் ஒன்று பேசி முடித்த உடனே எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாருன்னா டப்புன்னு கட் ஆகிடணும். எதிர்கட்சி தலைவர் பேசும்போது முதல்வர் இடைமறிச்சு பேசுகிறாருன்னா டப்புன்னு ஆன் ஆக்கிடணும். அதை அவர் அப்படின்ட்டாலும் டப்புன்னு கட் பண்ணிடணும். கேமரா ஒரே சைடே இருக்கணும். எதிர்கட்சியில் யாராவது உட்காந்துருக்காங்கன்னு கூட தெரியக்கூடாது. அந்த சைடில் யாராவது எம்எல்ஏ பேசுனா தெரியணும். நேற்று வேல்முருகன் சண்டை போட்டுக்கிறாருல்ல, கேமரா எங்கே இருந்தது? வெறுமனே சபாநாயகர் நோக்கி நீங்கள் உட்காருங்க, நீங்கள் பேசுங்க. வெள்ளை கோயில் சாமிநாதன் நீங்கள் இது பண்ணுங்க, நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் உட்காருங்க. இப்படி இவர் ஏன் வேல்முருகனை காமிச்சா என்ன கெட்டு போகுது? இதுதான் இவருடைய நியாயம், தர்மம். நாளைக்கு இதே இது இவங்களுக்கு நடக்கும்ல, அன்றைக்கி புலம்புவீங்கள இருக்குது. இன்னொன்று, சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் பெரிய சம்பவம் நடந்திருக்குது. இந்தியாவே உழுக்குகிற சம்பவம், 41 பேர் இறந்து போன சம்பவம். அதில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதல்ல எதிர்கட்சிகள்லாம் பேசுவாங்க. அப்போ பிரதான எதிர்கட்சி பேசுவோம். அதற்கு பிறகு முதல்வர் பதில் அளித்து சொல்லணும். ஏன்னா அவங்க பேசுனதில் வச்ச பாயிண்ட்ஸுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி. இங்கே அதனால் எஞ்சி இவரே பதில் சொல்லிட்டார். அறிக்கை என்ன அறிக்கை? அன்றைக்கி அமுதா ஐஏஎஸ் கொடுத்த அதே அறிக்கை 500 போலீஸ்னாங்க, ஒரு 609 போலீஸ்னாங்க. கூடுதலாக லைட் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த அறிக்கை அப்படியே தான். வலிப்பு நோய் வந்து செத்து போனான்னு சொன்னாங்கல்ல அஜித்குமாருக்கு, அந்த மாதிரி அதிகாரிகளுக்கு ஆதரவாக இந்த அறிக்கையை அப்படியே பேசிட்டு அப்படியே போயாச்சு. சரி, பேசிட்டீங்க. அதுக்கப்புறம் அதில் வர்ற பதில் கேள்விகள் அதெல்லாம்னா அது பேச விடல. இவர் பேசி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா டைன்னு போயிடுச்சு எல்லாமே. வெறும் லைவ் இது மட்டும் தான் இருக்குது, நிகழ்ச்சியே காமிக்கல. அதுக்கப்புறம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு தான் மறுபடியும் காமிக்கிறாங்க. இவர் பேசின எதுவுமே தெரியல. ஒரு வெளியில் வந்து நான் இப்படி பேசினேன், இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு அவருடைய எதிர்ப்பை முழுவதும் அவர் பதிவு பண்ண பிறகு தான் தெரியுது. ஆனால் இவர் வெளியில் ஒன்று சொல்கிறார், பயந்து போயிட்டாங்க, என் கேள்விகள்லாம் பதில் சொல்ல திராணி இல்லாமல் ஓடிவிட்டார்கள்ன்ற மாதிரி அவர் அதான் கேட்குறாரு, போக விட்டு வீரம் பேசுகிறீங்க, நின்று நான் பேசுறதுக்கு பதில் சொல்லுங்கள், நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள், அதுக்கு பண்ணுறதுக்கு திராணி இல்லை, போனால் பிறகு வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. இதுதான் இவர்கள் இது சட்டசபை நடத்துகிற லட்சணம். சரி, இருட்டுக்கடை அல்வா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா திமுக அரசு கொடுப்பது உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொல்லியிருக்காரு சார். உருட்டுக்கடை அல்வா நல்ல கான்செப்ட். அது இவ்வளோ நாளாக நான் சொல்லுவேன், அந்த செஸ் கேப் மாதிரி தான் அரசியல். அதாவது யார் அஃபென்ஸ் எடுக்கிறாங்களோ எதிராளியே அஃபென்ஸ் எடுக்க விடாமல் டிஃபென்ஸ்லேயே வைக்கிறது. நீங்கள் 2 பேரில் செஸ் விளையாடுவீங்களா? நீங்கள் கற்றுக்குங்க, நாலேஜ் வளரும். சரி, செஸ்ஸில் வந்து இப்போ இவரும் நானும் விளாட்றோன்னா இவருக்கு வந்து நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, எது எடுத்து ஆடுவீங்க நல்லா? சார் குயின் ஹார்ஸ் வச்சாலாம். குயின் தான், நானும் குயின் தான் எடுப்பேன். ஹார்ஸ் வந்து ஆரம்பத்தில் தெரியாது எனக்கு, சும்மா ஒரு இது மாதிரி. ஹார்ஸ் தான் உண்மையிலே பவர். ஹார்ஸ் எடுத்து ஆடுறவன் பெரிய ஆட்டக்காரன். ஒரு தடவை நான் தான் பெரிய ஆள் நினச்சிட்டு ஆடுறேன். ஒருத்தன் ஹார்ஸ் எடுத்துகிட்டு வந்தான், 2 ஹார்ஸ் சருப்புன்னு வந்தான், தடுக்கவே முடியல. அவார்டில் உள்ளே போய் தட்டி போயின்னுட்டான். கொஞ்ச நேரத்தில் கதை முடிஞ்சிச்சு. அப்போ தான் பார்த்தேன் ஹார்ஸு எப்படி பயன்படுத்த முடியுமான்னு. இந்த குங்ஃபுல சண்டை போடுவான்ல, ஒருத்தன் வந்து நிற்கும் போது அவனை சமாளிக்கும் இன்னொருத்தன் உள்ள பூந்து அடிப்பான்ல, அந்த மாதிரி ஹார்ஸை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் தான் நான் ஹார்ஸை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இது பண்ணோம். இதில் ஆடும்பொழுது அவன் ஹார்ஸை கொண்டு வந்து இங்கே அங்கே போடுறான் வச்சுக்கோங்க. இங்கே ஹார்ஸ் வருதா இதை தடுப்போம், இங்கே வருதா இது தடுப்போம், இது தடுக்கிறதுல அது ஒன்று காலி பண்ணோம். காலி பண்ணிட்டு அது ரெடியாக இருக்கும் அடுத்தது காலி பண்ணுறதுக்கு. அப்போ அதை தடுக்கணும், அந்த நேரத்தில் இதை வேறு பார்க்கணும். இப்படியே மண்டை காஞ்சிடும். இதுக்கு பேர் என்ன? இப்போ ஒரு ஆர்ட்ஸ் கொண்டு வந்து ஆடுறாருன்னா நான் இதுலேயே இருந்தேன்னா நான் வந்து டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடுவேன். இவர் அஃபென்ஸு. அவருக்கு இன்னும் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கும். அப்படி வச்சு நிற்பார், இது தட்டலாம் அது தட்டலாம் அது தட்டலாம் அப்படின்னு. நம்ம இதை தட்டினா மிஸ் பண்ணால் அதை வேறு காப்பாற்றணும், என்ன பண்ணுறது? அப்போது நான் இதை காப்பாற்றினா இது காலியாகும். இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன், இதை அடிக்கிற மாதிரி ஒரு காயை நவுத்தி வச்சிட்டேன்னா இவர் இப்போ டிஃபென்ஸ் மோட் போயிடுவார்.
அடிக்கிறது அப்புறம் பார்த்துக்குவோம், குதிரையை காப்பாற்றுவோன்னு இதை பின்வாங்குவார். பின்வாங்கன்னா இந்த குதிரைக்கு நான் டக்குன்னு ஒரு இது வச்சேன்னா இந்த குதிரையும் காப்பாற்றினு அவர் போவார். இப்படி தான் டிஃபென்ஸ் அஃபென்ஸ் மாறும். ஆனால் பெரும்பாலும் அஃபென்ஸ் எடுத்துட்டாங்கன்னா டிஃபென்ஸ் மோட்லேயே ரொம்ப நேரம் ஆடுற மாதிரி ஆகிடும். அரசியலும் அப்படி தான். இது வரைக்கும் திமுக அஃபென்ஸ் மோட்லேயே இருந்தாங்க. அவங்களா கருத்தை உருவாக்குவாங்க, அந்த கருத்துக்கு பின்னாடி இவங்க ஓடுவாங்க. பாரு ஆட்சி கவலை போகுது, என்னது இது கூட்டணி ஆட்சியாம அப்படின்வாங்க. கூட்டணி ஆட்சிலாம் இல்லைங்கன்னு பதில் சொல்ல வைப்பாங்க. எடப்பாடி முதலமைச்சர் இல்லையாம, எடப்பாடி இல்லை அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு பதில் சொல்ல வைப்பாங்க. இப்படியே கருத்தை உருவாக்கி அஃபென்ஸு. இப்போ அவங்க அடிக்கிறாங்க. இவங்களால பதில் சொல்லவே முடியல. அதில் ஒன்று தான் அந்த உருட்டுக்கடை அல்வா. இவங்க தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன சொன்னாங்களோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதோட இதாக போயிட்டாங்க. ஒவ்வொருத்தர் படத்தையும் தனித்தனியாக போட்டு, இப்போ உதயநிதி ஸ்டாலின்னா நீட் ரகசியம், அப்புறம் அந்த சினிமா பார்க்க போனது இந்த மாதிரி அவர் சம்மந்தப்பட்டது, ஸ்டாலின்னா அவர் சம்மந்தப்பட்டது, இவங்க கனிமொழினா டாஸ்மார்க்கு இளம் விதவைகள் அதிகம்னு சொன்னாங்களா அந்த மேட்டர், அப்புறம் சிலிண்டரை குறைச்சிடுவோன்னு சொன்னாங்கல்ல வேலை அது, அந்த மாதிரி ஸ்டாலின்னா பெட்ரோல் டீசல் விலை குறைவு, இந்த லேப்டாப், இந்த மாதிரி விஷயம், இதெல்லாம் உருட்டுகள் அப்படின்னு. இதுக்கு இவங்க இன்றைக்கி திமுகவில் ஒன்று போட்டிருக்காங்க. என்னென்னா திருட்டுக்கடை அல்வா. அவங்க உருட்டுக்கடை அல்வா கூட இவங்க திருட்டுக்கடை அல்வா. ஆனால் இவங்க எவ்வளோ பலகீனமாக இருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன். அப்படி போட்டு அடிக்கணும்னா அதுக்கேற்ற ஒரு, இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ இதுக்கு என்ன உதயநிதினா நீட் ரகசியம்னா இவங்க ஏமாத்துனாங்கன்னு தெரியும். ஆனால் இவங்க என்ன போடுறாங்கன்னா திருட்டுக்கடை அல்வா, அனைவருக்கும் இலவச கைபேசி கொடுக்கப்படும். இது என்னையா ஜனங்க யோசிச்சிருக்காங்க? இல்லை சார், ஏடிஎம்க்கு இப்படி ஏமாற்றிட்டாங்க. ஆனால் இலவச லேப்டாப்புக்கு வேல்யூ இருக்கும். ஆனால் அது அவசியம், மாணவர்கள் கொடுக்குறது. இதாச்சா அடுத்து, இனி எப்போதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை. அது அதிமுகவுடைய பிரச்சனை. கூட்டணி வச்சா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு தான் லாபம். கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாருன்றதை நீங்கள் உட்காந்துட்டு திருட்டு கடையால் வராதில்ல, திருட்டில் வராதில்ல. இது அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. மூணாவது, 3 வேளாண் சட்டங்களும் விவசாயிகளுக்கு நன்மையே. வேளாண் சட்டங்களால் அப்போவே அது பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் வேளாண் சட்டத்தையே தூக்கிட்டாங்க. இப்போ ஜனங்க அதை சொன்னால் ஒன்றுமே இது பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீ சிஏஏ சொன்னால் கூட ஏதாவது இப்போ சிறுபான்மை மக்களுக்கு அந்த கோபம் இருக்குது, அதை ஆதரிச்சிங்கன்னு. இதனால் என்ன யூஸு? 4வது, கொரோனாவுக்கு அச்சப்பட தேவையில்லை. இது என்ன, இதில் என்ன திட்டுத்தனம் இருக்குது? அப்போ ஸ்டாலின் அச்சப்படுங்கன்னு சொன்னாரா? அவரும் அச்சப்பட தேவை. எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, கொரோனாவுக்கு அச்சப்படாதீர்கள், பாதுகாப்பாக இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரிகாஷனை கடைப்பிடிங்க, மாஸ்க் போடுங்க, வீட்டிலே இருங்க, வெளியே வராதிங்க, இடைவெளி கடைப்பிடிங்கள். இப்படிலாம் சொன்னது திட்டுத்தனமா? தெரியுதா இவருடைய மைனஸ்ஸு? இந்த மாதிரி தான் இவர்கள். அப்போ என்னென்னா கடுமையான நேரத்தில் ஒர்க் பண்ணுறது தான் ஆளுமை. எல்லாம் ஜாலியாக இருக்கும் போது நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன்னா அது வேலை கிடையாது. இக்கட்டான நேரத்தில் அதை டக்குன்னு தட்டி தூக்கி நிறுத்துறானா அதுதான் ஆளுமை. இது எல்லாம் இந்த கூட்டம். இது 200 ரூபீஸ்ன்றாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆட்சியை ஒட்டி எல்லாருமே வருவான். நல்லா இருக்கும்போது எல்லாம் வருவான், 10 பேர் 100 பேர் வருவான். பிரபலமான நடிகர்னு வச்சுங்க, அவர் வீட்டில் 4 ப்ரொடியூசர் நிற்பான், ரசிகர் கூட்டம் இருக்கும், அல்ல கைகள் இருக்கும், எல்லாம் இருப்பான். அவர் இப்படினால என்ன ஸ்டைலாக அப்படின்றார் பாருப்பா அப்படின்வான். அதே ஆள் மார்க்கெட் போயிருந்தாருன்னா ஒருத்தன் வரமாட்டான். அதுதான் வாழ்க்கை. அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் பிரபலமாக இருக்கிறது, ஆளுங்கட்சி ஆட்சியில் இருக்குன்னா 100 பேர் வருவான். ஏன்னா அவனுக்கு தேவை இருக்கும். அப்போ அவன் அடிமட்ட தொண்டனை விட ரொம்ப விசுவாசி மாதிரி காமிச்சிக்குவான். எகிரி நின்று கட்சிக்காக சண்டை போடுவான், எல்லாம் பண்ணுவான். கட்சி ஒரு கஷ்டம்னா அவன் மூளை வேலை செய்யாது. ஏன்னா இவன் ஆதாயத்துக்கு வந்தவன். இப்போ அப்படி தான் ஆகிப்போச்சு. நீங்கள் 1000 பேர் 100 பேர் என்ன வேணால் கூட்டுங்க, அந்த பத்திரிக்கை இந்த பத்திரிக்கை இருக்கும், அரசியல் விமர்சகர் அது இதுன்னு பிரச்சனைன்னு வந்தால் அவங்களுக்கு மூளையாக வேலை செய்யாது. ஏன்னா அவனுங்க அண்டை வாங்கணும். இப்போ அதுதான் இப்போ திமுக அனுபவிக்குது. ஏறி அடிக்கிறதுக்கான ஐடியா இல்லாமல் குழம்பி போய் கிடக்குறாங்க. சரி, இன்னொன்று கிட்னிக்கல் ஜாக்கிரதை வேற ஒரு பேட்ச் கொடுத்துட்டாங்க. ஆமாம், அதான் அவங்க இப்போ அஃபென்ஸ் மோட் எடுத்துட்டாங்கன்ற. கிட்னிக்கல் ஜாக்கிரதை, உருட்டுக்கடை அல்வா, அப்புறம் முத நாள் இந்த கருப்பு பட்டை போட்டோம், அதுக்கு கிண்டல் பண்ண அப்போ இப்போ வந்துச்சு பதில். ஆமாங்க, ரத்த கொதிப்பு தாங்க, 41 பேர் செத்து போயிருக்காங்க, எங்களுக்கு ரத்த கொதிப்பு வரதாங்க செய்யும், நாங்கள் அந்த உயிரிழப்பை ரொம்ப கடுமையாக பார்க்குறோம் அப்படி உடனே பதில். அதனால் அஃபென்ஸ் அடி கொஞ்சமும் பண்ணுறியா திரும்பி மறுபடியும் அடின்னு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதனால தான் சட்டமன்ற கூட்டத்தொடரை குறுகிய நாட்களில் ஒரு 3 நாள் 4 நாள் முடிக்கிறாங்க. கண்டிப்பாக சட்டமன்ற கூட்டத்தொடரை நீங்கள் நீண்ட காலம் நடத்துனீங்கன்னா கொஞ்சம் விவாதங்கள் நீளும், பல விஷயங்கள் அம்பலப்படும். அதை விடுங்க, நீங்கள் எடப்பாடி பழனிசாமி பேச விடுங்க,
2 ஹவர் தனியாக பேசுவார், பேப்பர்லாம் பேசுவார். அவரை பேச விட்டு நீங்கள் பதில் சொல்ல முடியாது. அதுதான் பிரச்சனை. அவ்வளோ பயப்படுறாங்களா சத்தியம்? ஆமாம், வேற என்ன, பேச தெரியாதவர்கள் மத்தியில் பேச தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தால் கொஞ்சம் பேசினா கூட பயப்படுவாங்கல்ல. தப்புக்கு மேலே உட்காந்துருக்காங்க. ஃபாக்ஸ்கான் வந்து விட்டது, எங்கே வந்துச்சு? ஃபாக்ஸ்கான் கம்பெனி என்ன சொல்லிட்டாரு, நாங்களாம் புதிய முதலீடுலாம் இல்லைன்னு. இல்லை இந்த ஃபாக்ஸ்கான் இல்லை, வேறு என்ன இருக்குது? இல்லை, அமெரிக்காவில் பல ஃபாக்ஸ்கான் கம்பெனிக்குள்ளேயே பல கம்பெனி இருக்குது. இது எப்படின்னா அது ஒரு மீன் போட்டாங்க ஏடிஎம் சைடில் இருந்தால். நீங்கள் எந்த பெருமாளை சொல்கிறீங்க? நாங்கள் குன்னூரில் இருக்கிற கோத்தகிரி பெருமாளை சொல்கிறோம். ஐயோ, நாங்கள் கோத்தகிரியில் இருக்கிற குன்னூர் பெருமாளை சொன்னோம் அப்படின்னு இந்த ஒரு கிண்டல் அவருடைய படத்தை போட்டு, இது வேறு ஒரு நிறுவனம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஃபாக்ஸ்கான் என்பது தனி நிறுவனம் அல்ல, அதில் பல நிறுவனங்கள் உள்ளன. அதில் உள்ள ஒரு அமெரிக்க நிறுவனம் தான் தமிழகத்தில் தொழில் தொடங்கும் எண்ணம் இல்லை என்று கூறியுள்ளது. ஃபாக்ஸ்கானில் இடம்பெற்றுள்ள வேறு ஒரு நிறுவனம் தமிழகத்தில் தொழில் தொடங்க உள்ளது அப்படின்ட்டு வரும், விரைவில் வரும் அப்படின்றாரு. ஆனால் அவர் முதல்ல போட்ட ட்வீட் என்னது வந்துச்சு, 14,000 பேருக்கு உடனடி வேலை அப்படிலாம் போட்டார். அதனால் அதை உடச்சி விட்டது இவர் யார், அன்புமணி ராமதாஸ். நேற்று அதுக்கும் சொல்லியிருக்காரு, சபையிலே இல்லாத ஒருத்தர் சபையில் இருக்கிறத பற்றி தப்பாக சொல்லிக்கிறாரு அப்படி இப்படின்னு. இப்போ வரைக்கும் அது ஒரு கேள்விக்குரிய பொருளாக மாறிச்சு. இன்னொன்று, மைக்ரோசாஃப்ட் கூகுள் நிறுவனம் $1.5 பில்லியன் வர்றாங்க இங்கே அப்படி இப்படின்னு. ஆனால் அவங்க ஆந்திராவில் கையெழுத்து போட்டு மேடையில் உட்காந்து இது பண்ணுறாங்க. அது ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் ஒரு தெளிவான ஒரு அறிவிப்புகளே இல்லை. ஓகே, சரி, நீங்கள் எதாவது வெள்ளை அறிக்கை கொடுங்க, இவ்வளோ முதலீடு வந்ததுன்னா ஒரு ஒயிட் ஷீட்டை தூக்கி காமிச்சு இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு திமிர் பேச்சு பேசுறது. இப்போ இதில் சொன்னதுக்கு அதான் போட்டாங்க, நீ தான் தெளிவாக நாளாச்சா ஒயிட் பேப்பர் தூக்கி காமிச்சா அப்புறம் வெள்ளை அறிக்கை விடுங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் போடுறாங்க. அதனால் இவர்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே இதுதான் இந்த வரவு இந்த செலவு. அது நேற்று கூட 1.5 லட்சம் கோடி நீங்கள் வாங்கின கடனுக்கு நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்களா, மொத்தம் சேர்த்து 9 லட்சம் கோடிக்கு வர கவர்மெண்ட் கட்டி ஆகணுங்க. இல்லை நீங்களே கண்டினியூ ஆனீங்கன்னா நீங்கள் அது கட்டி ஆகணும். இல்லை சார், பர்சன்டேஜ்லாம் சொல்கிறாருல்ல சார், அதெல்லாம் 93% தான் வாங்கியிருக்கோம். தமிழ்நாடு 13% இரட்டை இலக்கத்தை எட்டிவிட்டது பொருளாதாரத்தில். பாருங்கள், இந்தியாவிலே நம்ம தான். அது வந்து அடிப்படை ஜிடிபின்னு சொல்லுவாங்க. அடிப்படை கட்டுமானத்தில் நம்ம எப்போவுமே இப்போ உயர்கல்வி பார்த்திங்கன்னா இவங்க என்ன தான் ஒன்றும் இல்லாமல் பண்ணாலும் உயர்கல்வியில் நம்ம 50%, மற்ற மாநிலங்கள் 20, 22ன்னு. தேசிய இது வந்து இலக்கு வந்து 33, நம்ம 50 போயிட்டோம். அது இவங்க சாதனையா? அது பலருடைய தொடர்ச்சியான சாதனையில் நம்ம நிற்கிறோம். ஜிடிபி அந்த மாதிரி நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அந்த ஜிடிபி அடுத்தது டபுள் தான் டிஜிட்டல் நோக்கி நகருதுன்னு அர்த்தம். ஆனால் பட்ஜெட்டில் வருவாய் பற்றாக்குறை, வருவாய் உபரி பட்ஜெட்டு மொதல் 2 வருஷம் மட்டும் பிடிஆர் போட்டு கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு அடுத்த 3 வருஷமாக பற்றாக்குறை பட்ஜெட். பற்றாக்குறைனா எங்கேயோ போகுது. இவங்க பற்றாக்குறையே இவ்வளோ 3000 கோடியில் நிறுத்துறேன்னு சொன்னால் 20,000 கோடி பற்றாக்குறை நிற்குது. அப்போ இந்த பர்சன்டேஜெலாம் வச்சுக்கலாம். அதனால அன்புமணி இவர் தங்கமணி உடனே சொல்லிட்டாரு, இந்த வார்த்தை விளையாட்டுலாம் விளையாடாதீங்க, நீங்கள் வந்து 4 லட்சம் கோடி ரூபா வாங்கியிருக்கீங்க மொத்த கடன், உங்களுடைய வருவாய் பற்றாக்குறையெல்லாம் பயங்கரமாக இருக்குது, அதை விட்டுட்டு இந்த வார்த்தை விளையாட்டுலாம் விளையாடாதீங்க. அதான் உண்மை சார். மத்திய அரசு பணம் கொடுக்காம பண்ணுறாங்க. நேற்று கூட அதுதான் அவர் தங்கமணி பேச வளர்ந்த மாநிலம் எதில் பணம் கொடுக்கல என்ன இது, இந்த விஷயத்தெல்லாம் தெளிவாக பேசுங்க. அதை விட்டுட்டு சும்மா போகிற போக்கில் நிதி கொடுக்கலாம் சொல்லாதீங்க அப்படின்னு தான் அடிக்கிறாங்க. மாற்றான் தாய் பிள்ளையா பார்க்குது அப்படின்ற மாதிரி அதுக்கும் தங்கமணியாக போய் சொல்லிட்டாரு. எப்படின்னா, நீங்கள் அரசியல் ரீதியாக சண்டை போட்டுங்க, அரசு ரீதியாக நமக்கு வேண்டிய நிதியை கேட்குறதுலாம் நீங்கள் முறையாக அந்த மாதிரி செயல்படணும். ஆனால் நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க, மோதல் மனப்பான்மையோடய நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்றது. என்னென்னா, நம்ம தேவைக்கு, மாநில தேவைக்கு நம்ம கூட ஒரு எதிர்கட்சியை கூட பயன்படுத்த பார்க்கணும். அங்கே திமிர்த்தனம் பண்ணுறது. 2வது, பாசிச பாஜகன்னு எல்லாத்துலேயும் போட்டு அடிக்கிறது, வீரம் பேசுறது, அங்கே காலில் விடுறது, சொந்த பிரச்சனைக்கு, அரசியல் பிரச்சனைக்கு, நாட்டு பிரச்சனைக்கு வீரம் பேசுறது. நாட்டு பிரச்சனைக்கு வீரம் பேசக்கூடாது. அங்கே உரிய மூத்த அதிகாரிகளை உரிய பதவியில் வச்சு அவங்க மூலிமா அந்த நிதியெல்லாம் வாங்க பார்க்கணும். அவங்களுக்கு அது தெரியும், பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் தான் ஐஏஎஸ் அதிகாரிலாம் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட குழு உக்காந்துக்கிட்டு திறமை இருக்குதா இல்லையா அந்த அதிகாரிகளை தூக்கி அந்தந்த இதில் போட்டால் அவங்களுக்கு எங்கே போய் பேசி வாங்கிறதுக்குன்னா தெரியும். அப்போ தலையை சொல்லி நிற்பாங்க. கூடாது போடாத குறைக்கு இவங்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட. அப்போ என்ன ஆகும்? இன்னொன்று, இந்த இதில் வரல, இவ்வளோ வந்திருக்கு, இது வரலன்னு தைரியமாக வெள்ளை அறிக்கை தான் விட வேண்டியதுன்னு. அதுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அப்போ எவ்வளோ நிதி மத்திய அரசுலேருந்து வந்திருக்கு அது தெரிஞ்சு போயிடும். பட்டியலின மக்களுக்கான நலநிதி மத்திய அரசில் வந்தது செலவழிக்காமே திருப்பி அமிச்சாங்க.
6000 கோடி 7000 கோடி. அப்போ அதெல்லாம் என்னது? இல்லாட்டி ஒரு இதுக்கு வரதை தூக்கி இன்னொரு இதுக்கு மாற்றுறது, மலை மாற்றம் பண்ணுறது. கல்விக்கு நிதி தரலன்றாங்க, கல்விக்கெல்லாம் நிதி தர்றாங்க. அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இவங்க முரண்டு பிடிக்கிறாங்க, அவங்களும் முரண்டு பிடிக்கிறாங்க. அது கரெக்டு தான், எல்லா ஸ்டேட்டும் நிறைவேற்றுது, நீ மட்டும் நான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டேன், எனக்கு நிதி கொடுன்னா எப்படி கொடுப்போம் நாங்கன்றாங்க. அதை இவங்க 19 வாக்குறாங்க. இந்தியை எதிர்ப்பதால் நிதி தர மாட்டேங்கிறாங்கன்னு வேறு மாதிரி திருப்பி விடுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா என்ன அர்த்தம்? அரசியலை முறையாக பண்ணுங்க. இந்தி எங்கே திணிக்கிறாங்க? மும்மொழி கொள்கையில் வேறு எத்தனை மொழி வேணால் கற்றுக்கலான்றாங்க. அப்புறம் எங்கே இந்தி திணிக்கிறாங்க? அப்போ இந்தியை திணிப்பதை எதிர்ப்பதால் எங்களுக்கு நிதி தர மாட்டேங்கிறான்னு உருட்டுறது பொய் தானே. நீட்டை நாங்கள் எதிர்ப்பதால் எதுனா, நீட்டை ஏன் எதிர்க்கிறீங்க? இந்தியா முழுதும் எல்லா மாநிலம் ஏற்றுக்குச்சு, நீட்டை மாற்ற முடியாது, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தீர்ப்பே கொடுத்தாச்சு. அப்புறம் ஏன் நீட்டை எதிர்க்கிறீங்க? நீங்கள் நீட்டை எதிர்க்கிறீங்க, உங்கள் வீட்டு பிள்ளைங்க நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சு நல்ல இன்ஸ்டியூஷனில் சேர்த்து நல்ல நீட்டெலாம் படிச்சுட்டு நல்லா ஜாலியாக காலேஜில் போய் சேர்த்துங்க. இது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் நீட்டு, ஹிந்தி கற்றுக்கூடாது, வேறு மொழி கற்றுக்கூடாது, 2 மொழி தான் கற்றுக்கணும். இதெல்லாம் எப்படி கரெக்டாக இருக்கும்? இன்னொன்று, கல்வி தரம் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 2ஆம் கிளாஸ் பாடத்தை படிக்க தரல. ப்ரைவேட் ஸ்கூலில் அது நடக்குமா? ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வாத்தியாருக்கு சம்பளமும் இந்த ஸ்கூல் வாத்தியாருக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும் சார். சமீபத்தில் வந்து அந்த பாத்ரூம் டாய்லெட் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். அது அடிப்படை. ஆனால் இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு சார். இப்போ தான் நம்ம சமூக ஊடகத்தில் பார்க்குறோம். ஆமாம், அதிக நிதி தமிழக பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு தான், பள்ளி கல்வித்துறைக்கு தான் 47,000 கோடி ரூபா. அதில் உட்கட்டுமானத்துக்கு இந்த ஸ்கூலு இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பண்ணுறதுக்கு 2,000 கோடி 3,000 கோடி ஒதுக்குறாங்க. எங்கே போகுது? ஒரு டாய்லெட் கட்டிச்சுன்னா பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லாம் கட்டுவானா? அதெல்லாம் சமூகத்தில் வந்து பெரிய பிரச்சனையானோன்னா இப்போ வந்து தடுப்பு சோறு மாதிரி நடுவில் கட்டுறான். ஏன் கட்டுறவனுக்கு தெரியாதா? இல்லை அந்த கட்டுற வரைக்கும் மற்றவர்களுக்கு தெரியாதா? கான்ட்ராக்ட் போடுறவனுக்கு தெரியாதா? இல்லை கூடயே கேமரா கூப்பிட்டு சுற்றுறாரு அந்த அமைச்சருக்கு தெரியாதா? இதுதான் பிரச்சனை. சும்மானா அப்படி இப்படியே ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு யூரோப் போகிறது கூட சேர்ந்து போயிட்டு பாருங்கள், நாங்கள் வந்து இது பண்ணோம் அதை பண்ணோம், மாநகராட்சி பள்ளி மாணவர்களை கூட்டு போகிறோம் அப்படின்னு அவங்க தனியாக. யார்? அந்த மேயர் அம்மா, இங்கே இவர். ஆனால் எந்த இதுவும் கிடையாது. பாருங்கள், மழை வருது, பருவகால மழை ஆரம்பிச்சிச்சு. பல்வேறு விதங்களில் பல்வேறு வகைகளில் பல்வேறு வகைகளில் நாங்கள் வந்து பல்வேறு வகையாக தடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை நாங்கள் பல்வேறு வகையாக எடுத்து வருகிறோம். அப்படி இப்படின்னு இப்படியே தான் உருட்டுது அந்த அம்மா சார். ஆனால் நேரு சொல்லி பாருங்கள், ஓட்டையில் 3 நாளாக தண்ணி தேங்கி கிடக்குது. நேரு சொல்லிட்டார் சார், வெள்ளம் வரதை யாராலையும் தடுக்க முடியாதுன்ட்டார். இயற்கையை யாரும் தடுக்க முடியாதுயா, போயா அப்படின்ட்டாவில். அப்போ இதுக்கு முன்னாடி 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் தடுக்கும் வல்லமை எங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னார். என்னாச்சு? பேயாது நினச்சிக்கிட்டாரு. பட்டா பாடுறா அப்படின்ட்டு அடித்த உடனே ஐயோ வெள்ளம் சேர்ந்துச்சா, அப்போ மழை பெஞ்சா வெள்ளம் தான்ப்பா வரும், மழை பெஞ்சா தண்ணி வரும்னு சொல்லாமல் போயிட்டாங்க. மழையே தண்ணி தான் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு கேட்காமலாம் போயிட்டாரு. சார் அது கூட சில மணி நேரம் எடுக்கணும், அப்பதான் வந்து அது கிளியர் ஆகும் அப்படின்னு வேற ஒரு அது ஒன்று. இன்னும் சொல்லுவாங்க, துபாய் போய் பார், லண்டனில் பார், அங்கே பார், இங்கே பார். சார் அமெரிக்காலே வெள்ளம் வருது, வெள்ளம் வருது, நீ எங்கே வரதை பற்றி கேட்குற அப்படின்ட்டுருவாங்க. இன்னும் என்னென்ன சொல்லணுமோ சொல்லுவாங்க. எவனாவது அந்த பள்ளத்தில் மழை நீரில் விழுந்துட்டானா அமெரிக்காவில் பார், ஒருத்தன் விழுந்துட்டான், 4 பேர் செத்துட்டாங்க தெரியுமா, இங்கே ஒருத்தன் தான் செத்தான் அப்படின்ற அளவு போவாங்க. அதனால் எல்லாத்துக்கும் ஒப்பீடு இது எல்லாம். அப்போ நாங்களும் ஒப்பிடுவோம்ல, அவன் நல்லா செஞ்சான், இவன் நல்லா வேலை செஞ்சான், நீ என்ன வேலை செஞ்ச அப்படின்னு ஒப்பிடுவோம்ல. ஓகே. இப்போ ஒடிசா போனீங்கன்னா அப்படி இருக்குதான், அவ்வளோ அழகாக இருக்குதான். இந்த ரோட்லேயே பிளாட்ஃபார்மு இது இந்த வணிகர்களுக்கான இது, இன்னொரு பிளாட்ஃபார்ம் நடக்கிறதுக்கான், அதுக்கப்புறம் ரோடு, இந்த மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்கன்றாங்க போயிட்டு வந்தவர். அப்போ அங்கேயே பாருன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? இங்கே பிளாட்ஃபார்மே கிடையாது, பாதி கடைக்காரனே ஆக்கிரமிச்சு வச்சுக்கிறான். இவன் எனக்காவது முன்னையாவது கொஞ்சம் அப்புறப்படுத்துவானுங்க, அப்போ தான் தெரியும் ஓ இதெல்லாம் பிளாட்ஃபார்மில் சேருமா, இவன் ஆக்கிரமிச்சு வச்சுருந்தானா அப்படின்னு. இப்போ அது கூட கிடையாது. பார்த்தீங்களா, எங்கேயாவது பிளாட்ஃபார்ம் ஆக்கிரமிப்பாக்கட்டுறாங்களா? ஏன்னா எல்லாம் அவன் மச்சான் சொந்தக்காரன் அப்படி இப்படி இருப்பான். அவன் கிட்டே போனாலும் அப்படி பார்ப்பான், ஓ சரி 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 நீங்கள் வச்சுக்கிங்க உங்களுக்கு தான் இது அப்படின்னு. அப்போ ரோட்டில் ஜனங்க நடக்கவே முடியல. நம்ம நடக்கிற இடத்துல பைக்கும் ஆட்டோவும் காரும் வருது. அப்போ நம்ம எங்கே போகிறோம்? சிக்னலில் நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா? நீ இன்னும் பார்க்கலாம் போங்களேன். ஏன்னா எல்லாம் அடைச்சிக்கிட்டு நிற்பான், பிளாட்ஃபார்மே கிடையாது. இவங்களாம் போனால் தான் நம்மளே போக முடியும். அப்போ அவன் போகும்போது நம்ம இறங்கி போனால் நம்மளை இடுப்பில் இடிச்சுட்டு போவோம். ஏன்னா அவன் போருக்கு போயின்னுக்கிறான், உயிரை காப்பாற்ற போயின்னுக்கிறான். அப்படியே 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 பதட்டுவான். என்ன எங்கேயா போகிற? எங்கேயும் போகல, அங்கே போய் நின்று டீ சாப்பிடுவாங்க. வேற என்ன அப்படி இப்படி இப்படி அப்படி நம்மளை ஒரு இடி மறைச்சிட்டு வர போகிறது.
போகிறோம் நடந்து போகிறேன் அப்படின்னு. வேற என்னடா பண்ண முடியும்? வண்டி இல்லைடா, நடந்தான்றா போகணும். அதுக்கு எனக்கு எதாவது நடப்பாதுன்னு தான் நான் நடக்க போகிறேன், இல்லாட்டி நான் எங்கேயாவது நடந்தான்றா ஆகணும் அப்படின்னா அதெல்லாம் போய் அப்படியா நான் நின்று மட்டும் சண்டை போடுவோம், அதுக்கெல்லாம் டைம் இருக்கும். ஆனால் போகும்போது மட்டும் இடிச்சு போயிடுவோம், கேட்டால் டைம் இருக்காதுன்னு. இன்னைக்கு நிலைமை அப்படி ஆயிடுச்சு. இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கூட இந்த ரத்து பண்றது அந்த விஷயம் கூட பண்ணியிருக்காங்க சார். ஸோ இது மாணவர்கள் நலனுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குமா சார்? மாணவர்கள் மேலே பலுவை போடக்கூடாது. 8 பொதுத்தேர்வு, 10 பொதுத்தேர்வு, 12 பொதுத்தேர்வு, 11 கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்கன்னு. ஏன்னா இந்த 11 தான் 12ஆம் வகுப்பு, இந்த ப்ரைவேட் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பாடத்தை எடுப்பான். அப்படியே அவங்களுக்கு வந்து நிம்மதி கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் கண்டுக்க மாட்டாங்க. நாங்களாம் படிக்கும்போது அப்படி தான். +1 பாஸ் ஆகும் ஜாலியாக இருந்தோம். அவங்களே பாஸ் பண்ணி +2 கொண்டு போய். சார் நல்லா 3 எழுதுனேன் சார். 3 எழுதுனேன் சார் நல்லா. உங்களுக்கு எப்படி இந்த இப்போ தானே வந்துச்சு +1 பொதுத்தேர்வு? சார் 2018 வந்துச்சு சார். 18 வந்துச்சு. 18, 17 அந்த காலகட்டத்தில் வந்துச்சு சார். எங்கள் பீரியட்லாம் ஜாலியாக சுற்றுவோம். மேத்ஸ் மாஸ்டருக்கு அவருக்கு பேங்க்கில் பணம் கட்டினா, சார் கொடுங்க சார் நான் கட்டு வரேன்ட்டு போயிடுவோம். போயிட்டு இடு சுற்றிக்கிட்டு அடுத்த பீரியடுக்கு சேர்த்து வருவோம். என்னன்னு கேட்டால் மேத்ஸ் மாஸ்டர் பணம் கட்ட அமைச்சார் அப்படின்னா போதும், அவர் அப்படியே போகும். இந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு அதெல்லாம் வருவோம். அது +1. +2 வரும்போது தான் அந்த டைட்டு தெரிஞ்சுது. ஆனால் இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் +1லேயே +2 பாடத்தையும் சேர்த்து எடுக்கிறதுனால அவங்களுக்கு எல்லா காலத்துக்கும் டைட்டு. பொதுவாக ஒரு ஒரு கற்றல் எப்படி மாறணும்னா 10ஆவதுக்கு மேலேயே கற்றலை ஒரு ஜாலியான விஷயமா மாற்றணும். அது நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்த விஷயமா கற்றலை மாற்றணும். அது மனப்பாட முறையாக இருக்கக்கூடாது, அது இதில் ப்ரெஷர் வரக்கூடாது. நீ ஜாலியாக கற்றுக்கோ, ஜாலியாக படி, ஜாலியாக எக்ஸாம் எழுது. இது உன் வாழ்க்கைக்கான விஷயம். இந்த கற்றுக்கிறது வந்து பிற்பாடு உனக்கு பயன்படும். இதை மனப்பாடம் பண்ணனா பிற்பாடு பயன்படவே படாது. அன்னைக்கு மட்டும் எழுதுவேன். எழுதுவாங்களே இந்தியன் அகாடமி மவுண்ட் பேட்டன் இது பண்ணால் 1947 சுதந்திரம் கிடைத்தது, 1940 அப்பொழுது இந்தியா பாகிஸ்தான் ஒரு மன்னம் கிடையாது. அதை எழுதுவான் மறந்துடுவோம். இதே 1940 இதுவா, அப்போ மவுண்ட் பேட்டன் இருந்தாரா, லாஸ்ட்டு வைஸ்ராய் அவர், அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததா, நேரு ரைட்டு, அங்கே ஜின்னா தூண்டி விட்டாங்களா, இப்படிலாம் நடந்ததா, 560 சமஸ்தானமா, இப்படிலாம் தெரிஞ்சு வச்சுன்னா நீங்கள் வாழ்நாளில் மறக்க மாட்டீங்க. இல்லாட்டி அசோகர் மரத்தை நட்டார், கிமு 300ஆம் ஆண்டு அசோகர் மரத்தை நட்டார், அவ்வளோதான். அப்படி இப்படி வாங்கி அவர் போயிடும். இந்த மாதிரி தான் நம்முடைய கல்வி முறைகள் இருக்கிறது. இதை மாற்றிட்டு அந்த விஷயங்களை இன்னொன்று இப்போ வர்ற முறைகளில் வரலாற்றை கூட நீங்கள் ஒரு டிஜிட்டலாக மாற்றி அதை வந்து ஒரு பார்க்குற விஷயமாக மாற்றி ஒரு ஜாலியான இதை மாற்றி முடித்தோன்னா அது சம்மந்தமான கேள்விகள், எக்ஸாமு. இன்றைக்கி நான் படம் போட்டு காமிக்கிறேன், சுதந்திர போராட்டம் இது பார்த்துக்குங்கன்ட்டு, நாளைக்கு சம்மந்தமாக எக்ஸாம் பார்த்துக்குங்க. வேணா உங்கள் செல்ஃபோனில் அதுக்கான பென்ட்ரைவில் ஏற்றிக்குங்க, நைட்டு பார்த்துக்குங்க, நாளைக்கு இதில் வந்து எக்ஸாம் எழுதுங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி முறைகள்லாம் மாறுறது இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ யூஸ் ஆகும். அதே மாதிரி அந்த பசங்களை இதுக்குன்னு இல்லை, மீன் டைமு, பிடிலாம் ரொம்ப முக்கியம். பிடி பீரியட்லாம் இப்போ பிடி பீரியட்லையும் யாராவது எடுத்துக்கிறாங்களா, கிளாஸ் எடுக்கிறாங்க சார். அந்த மாதிரி மேக்ஸ் டீச்சர்லாம் எடுத்துக்கிறாங்க. ஏன் அதை செஸ் விளையாட விடுறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு மூளைக்கு வேலை தர விளையாடுறது, அதெல்லாம் கிடையாது. பிடி பீரியட்னா உடல் உழைப்புன்றதே சின்ன வயசில் தான் கிடைக்கும். பெரிய வயசுல அதுக்கு மேலே ஒரு 18 வயசுலேயே அதுக்கப்புறம் யாரும் ஓடி ஆடி விளையாடுறதுலாம் ரொம்ப பேர் குறைஞ்சிருமே. இப்போ இந்த மாதிரி அது எதுவுமே கிடையாது. நம்ம கல்வி முறைகளில் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதில் கொஞ்சம் நவீனமாக சிந்திச்சு மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனை. பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க சார். மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி சார்.